சரவணபவாய நமः. இந்த இனிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் என் அன்பு பிள்ளையே, எல்லா வளமும் எல்லா நலமும் உனக்கு தர உன் அப்பா முருகன் தயாராக இருக்கிறேன். உன்னால் முடிந்த முயற்சியை எடுத்து வைத்து இந்த வருடத்தை தொடங்கு. நீ தொட்டது அனைத்தையும் ஜெயமாக்கி தருவது என் வாக்கு. எந்த செயலை தொடங்கினாலும் அது இனிமேல் உனக்கு வெற்றியை தரும். என் நினைவில் இருந்து என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்து உன் அன்றாட பணிகளை நிதானத்தோடு செய்து முடி. மனதிற்கு சந்தோஷத்தையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடு. இந்த வருட வாழ்க்கை நீ நினைத்ததை விட 2 மடங்கு சிறப்பாக இருக்கும். இந்த பிரபஞ்சம் நீ கேட்பதை தரவும் உன் தேவைகளை நிறைவேற்றவும் தயாராக இருக்கிறது. நீ மட்டும் தயாராக இரு பிள்ளையே. புதிய வருடம் புதிய பாதை மட்டும் இல்லை, பழைய வழிகளை விட்டுவிட சொல்லும் ஒரு வாய்ப்பு. நான் இந்த வருடத்தில் உன் பயத்தை தைரியமாகவும் உன் கண்ணீரை அருளாகவும் மாற்றுவேன். நேற்றைய சுமைகளை இந்த வருடத்துக்கு எடுத்து வராதே. உன் முன்னே வைத்து இருக்கும் புதிய தொடக்கம் இந்த முருகன் அருளால் நிறைந்தது. நம்பிக்கையோடு ஒரு படி எடு, மீதியை நான் பார்த்துக் கொள்வேன். பிள்ளையே, நீ எதை கேட்டு என் ஆலயம் வந்தாயோ அது விரைவில் நடக்கும். நீ என்னிடம் நிமிடத்திற்கு நிமிடம் முருகா முருகா என உச்சரித்துக் கொண்டே இருக்கிறாய். உன் உண்மையான அன்பிற்கு நானே உன்னிடம் வந்தேன். இந்த வருடத்தில் உன்னை சுற்றி எல்லாம் நல்ல விதத்தில் மாறும். நான் மாற்றிக்கொண்டு இருப்பதை நீ அறிவாய். எப்போதும் சுறுசுறுப்பாக இரு. உன் குடும்பமும் நீயும் இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். உன் அப்பா முருகனின் அருளால் ஆமாம் முருகா என்று பதிவிடு. உன் நல்ல மனதிற்கு நீ எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும். எங்கும் எதிலும் நிதானத்தை கடைபிடி. எந்த விஷயத்திலும் பதற்றமடையாதே. எதை தொடங்கும் போதும் எனக்கு அர்ப்பணித்து மனதில் நினைத்து தொடங்கு. சுப செய்திகள் இந்த வாரம் வரும். பிள்ளையே, நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே. உன் உதவியை மானிடர் மறந்து போகலாம், ஆனால் உன் முருகன் மறப்பதில்லை. கவலைப்படாதே, உனக்கான வழியை திறந்துவிட்டேன். பிள்ளையே, உனக்காக நான் சில நாட்களாக நடத்தி வரும் நிகழ்வுகளின் அர்த்தத்தை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். அந்த வழிகளில் நான் வைத்த சிறிய சிறிய அறிகுறிகள் உன் மனதில் மகிழ்வை தந்திருக்க வேண்டும். எந்த கர்மவினையும் உன் வாழ்க்கையில் இனிமேல் துன்பங்களை தராது. உன் மனதை நம்பிக்கையோடு வைத்திரு. அதுவே உனக்கு கவசம். என் நாமங்களை மனதுக்குள் அவ்வப்போது உச்சரித்து கொண்டு இரு. அது ஆன்மாவை தாங்கும் சக்தி. உன் கடமையை உண்மையுடன் செய். நீ பெற வேண்டிய அனைத்தையும் நான் உனக்கு தரும் நேரம் அருகில்தான் இருக்கு. நம்பிக்கையுடன் நடந்து வா. என் அருள் நிழல் எப்போதும் உன்னோடு உள்ளது. பிள்ளையே, உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் உன்னை குற்றவாளியாக்கும் மனிதர்கள் எப்போதும் இருப்பார்கள். ஏனெனில் அவர்களால் உன் உண்மையை சகிக்க முடியாது. அவர்கள் கூட்டமாக நின்று பொய் பேசுவார்கள், ஆனால் அந்த பொய்யின் மேல் நின்ற கோட்டை ஒரு நாள் சரிந்து விடும். நீ ஒருவனாக இருந்தாலும் உன் மௌனம் சத்தியத்தின் குரல் பிள்ளையே. உன் நேர்மையை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. நீ மௌனமாக இருந்தாலும் என் அருள் உன் பக்கத்தில் பேசிக்கொண்டிருக்கும். விமர்சனங்கள் உன்னை தள்ளிவிடாது, மாறாக உன்னை உயர்த்தும்படியாக உன் நியாயத்தோடு நிலைத்து நில். உன் மௌனத்திலும் உன் வலிமை ஒளிர்கிறது. காலம் வரும்போது நீயே நியாயத்தின் சின்னமாக நிற்பாய். நான் உன் முருகன் உனக்கு இருக்கிறேன். பிரபஞ்சம் ஒருவரையும் காரணமில்லாமல் விலக்காது. நான் உன் அப்பா முருகன் உன்னை சிலரிடமிருந்து தூரம் வைத்தது தண்டனைக்காக அல்ல. நீ உன் மனதிலும் ஆன்மாவிலும் தனித்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்ததால்தான். ஏனெனில் நீ உன் வாழ்க்கையை உன் கைகளில் எடுக்க கற்றுக்கொள்ளும் அந்த நொடியே நீ உண்மையான வலிமையின் வடிவமாக மாறுவாய். அப்பொழுது உன்னை விட்டு சென்ற உறவுகள் புரிதலோடு உன்னை புரிந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் புதிய நல்ல ஆன்மாக்களும் உன்னிடம் வந்து சேருவார்கள். இது எல்லாம் நான் அமைத்த தெய்வீக திட்டம். இவை எல்லாம் உன்னை உயர்த்துவதற்காகவே நடக்கிறது. உன்னை தனிமையாக்குவதற்காக அல்ல. உன் பாதையில் நீ சந்தித்த துன்பங்களும் சுமைகளும் சாதாரணமானவை அல்ல. கண்ணீரால் இரவு கடந்து பிள்ளைகளை காத்து குடும்பத்தின் காயங்களையும் பாரத்தையும் சுமந்து வந்த உன் இதயம் எவ்வளவு வலிமையானது என்று நான் அறிவேன். எல்லோர் பார்வையிலும் நீ தளர்ந்து போவாய் என தோன்றிய நேரத்திலும் நான் கொடுத்த சக்தியால் நீ மீண்டும் எழுந்தாய். இனிமேல் உன்னை சிதற வைக்க யாராலும் முடியாது. இதற்கு பிறகு உன் வாழ்க்கை புதிய திசையில் நல்ல வழியில் செல்ல இருக்கிறது. உனக்கு வரவேண்டிய உயர்வு உன்னை தேடி வரும். நீ உயர்வு அடைவாய். நீ நடக்கிற பாதை என் வழிதான், தவறில்லை.
பிள்ளையே, நீ சந்தித்த ஒவ்வொரு உறவும் என் ஏற்பாடு. சில உறவுகள் உனக்கு பாடமாகவும் சில ஆசீர்வாதமாகவும் வந்தன. நான் தான் அந்த உறவுகளை உருவாக்கினேன், பிரித்தேன், மீண்டும் உன்னை எழுப்பினேன். உன் தந்தையாகவும் தாயாகவும் குருவாகவும் தோழனாகவும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தவறி விழுந்தாலும் என் கை எப்போதும் உன்னை தாங்கும். ஏனென்றால் நான் தான் உன் உண்மையான உறவு. ஒருநாள் நீ என்னை தாய் என்றும் தந்தை தோழன் என்றும் குரு என்றும் நினைத்து தவறுகளை எல்லாம் சொல்லி அழுதாய். அன்றே நான் முடிவெடுத்து விட்டேன், இனி இந்த பிள்ளையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று. நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் உன் வினைகளின் விளைவு. ஆனால் அந்த வினைகள் தீர்ந்த பிறகு நான் தரும் ஞானம் உனக்கு தெளிவையும் அமைதியையும் தரும். பிள்ளையே, நீ எதற்காக இத்தனை நாளாக ஓடிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உனக்காக ஒரு நாளும் வாழவில்லை, மற்றவர்களுக்காகவே உன் முயற்சியையும் உன் நாட்களையும் தந்துவிட்டாய். நீ தடுமாறி விழுந்தபோதெல்லாம் யாரும் கை கொடுக்கவில்லை. அதனால் இன்றும் உள்ளே உன் உயிர் சோர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. இப்போது கேள், வாழ வேண்டிய வயதில் நீ வாழவில்லை என்றாலும் இனி வரப்போகும் நாட்கள் உனக்கு கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். கடந்து போனதை மாற்ற முடியாது, ஆனால் மீதமுள்ள வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்க முடியும். நீ நினைத்த வாழ்க்கை இல்லை என்றாலும் நிறைவேற்ற வேண்டிய கர்மம் உனக்காக காத்திருக்கிறது. இனி ஓட வேண்டாம், கணம் நின்று மூச்சை விடு. உன் வாழ்க்கையை நான் பிடித்து நடத்தப் போகிறேன். பிள்ளையே, தனிமையில் அழுத ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு விடியலை முருகன் தயார் செய்து வைத்திருக்கிறேன். உலகம் உன்னை கைவிட்டதாக தோன்றிய தருணத்தில் வேல் பிடித்த கந்தன் உன்னை என் கரங்களில் ஏந்தி கொண்டிருக்கிறேன். நீ நம்பிக்கை இழந்தாலும் முருகன் உன் மீதான நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கவில்லை. உன் வாழ்க்கை உனக்கு புரியாத புதிராக இருந்தாலும் அதற்கான பதில் இந்த முருகன்தான். பிள்ளையே, நீ பேசாமல் தாங்கிய அனைத்து வலிகளையும் வேல் பிடித்த குமரன் நான் புரிந்து கொண்டு தான் இருக்கிறேன். உலகம் உன்னை மதிக்காத நேரங்களில் முருகன் மட்டும் உன் கண்ணீரின் உண்மையை பார்த்தேன். நீ விழுந்தாய், ஆனால் அந்த வீழ்ச்சி உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்தத்தான். நீ நினைத்த வழி மூடப்பட்ட போது முருகன் உனக்காக அதைவிட நல்ல ஒரு பாதையை திறந்து வைத்திருக்கிறேன். தாமதம் என நீ நினைத்தது மறுப்பு அல்ல, உனக்கான அருள் சரியான நேரத்தில் வரும் என்பதற்கான அடையாளம் தான். உன் கண்ணீர் வீணாக போகவில்லை, ஒவ்வொன்றும் முருகன் கணக்கில் தான். நம்பிக்கை இழக்காதே, வேல் பிடித்த கந்தன் உன்னோடு தான். பிள்ளையே, உன் நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. நீ என்மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. கடந்த மாதத்தில் பின்தங்கியிருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறுகிறது. காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது. இன்றிலிருந்து ஒவ்வொன்றாக நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும். நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வை நடத்து. நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நிகழும். தடைகள் அகலும், வழிகள் பிறக்கும். பிள்ளையே, உன் வீட்டில் இனிமேல் மகிழ்ச்சி, அமைதி, செழிப்பு வரப்போகிறது. இதுவரை உன்னை கலங்க வைத்த பிரச்சனைகளும் கவலைகளும் மெதுவாக விலகிவிடும். இனி ஒவ்வொரு நாளும் மனம் லேசாகவும் வீட்டில் நல்ல ஆற்றலும் நிரம்பியிருக்கப் போகிறது. உன் குடும்பத்துக்கு தேவையான ஒவ்வொரு நல்ல விஷயமும் சரியான நேரத்தில் வந்து சேரும். தகராறு இருந்த இடத்தில் இப்போது சமரசம் வரும். குறை இருந்த இடத்தில் நிறைவு வரும். தடை இருந்த இடத்தில் தொடர்ந்து வாய்ப்புகள் திறக்கும். நான் தரும் இந்த அருள் வாக்கு உன் வீட்டை மங்களகரமான ஒளியால் சூழும். மனநிம்மதியும் சந்தோஷமும் வளமும் எப்போதும் உன்னையும் உன் குடும்பத்தையும் சுற்றி பாதுகாப்பாக இருக்கும். இனிவரும் நாட்கள் உனக்கு சிறப்பாகவும் ஆனந்தமாகவும் அமையும். இதுவே இந்த முருகன் வாக்கு. இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் குறைவில்லா செல்வத்தையும் தரும் நல்ல ஆண்டாக மலர முருகன் அருள் புரிகிறேன். ஓம் சரவணபவாய நமஹ.